அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் கர்த்தர் கிரியை செய்கிறார். அதில் மாற்றமே இல்லை. அப்படி பண்ணலை அப்படின்னா தேவன் ஏதாவது ஆலோசனை சொல்லியிருப்பார். அதை ஒன்றில் அறிந்திருக்க மாட்டோம், அல்லது அறிந்திருந்தாலும் அதை வாழ்க்கையில் அங்கீகரித்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய பிரச்சனை சிலருக்கு சரீர வாழ்வில் பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆலோசனையை அறிந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு நல்ல இருதயத்தை தர வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தோடு காணப்பட வேண்டும். எப்படி தேவன் எனக்கு தர்ற ஆலோசனையை நான் அறியணும், புரியணும், அதுக்குரிய ஒரு மனம் வேணும் எனக்கு. அதில் தான் நம்முடைய ஜெயமே இருக்கும். நான் திட்டவட்டமா சொல்லுகிறேன், அப்படிதான். அநேக காரியங்கள் நம்முடைய பலனை இழக்க பண்ண செய்வது, தோல்வியடைய பண்ணுவது, இதற்கெல்லாம் அநேக சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மதியினங்கள் காணப்படும். அதை வழியாக கொண்டு பிசாசு கிரியை செய்வோம். தேவன் அதை சொல்லி நம்மளை குற்றவாளியாக்க விரும்பவே மாட்டார். அதான் தேவன் நல்லவர் என்று சொல்ல காரணம். நாம முயற்சி எடுத்து தேடி பிடிச்சாதான் ஒரு வேலை சொல்லலாம். காட் அவ்வளவு பொலைட், அவ்வளவு மென்மையானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு மென்மையானவர். உங்களை ஏத்துக்கிற மைண்ட் இல்லைன்னா குற்றவாளி ஆக்க விரும்ப மாட்டார். அப்புறம் அவர் மேல உங்களை வெறுப்பு வந்துடும். ஆனா அவருக்கு உங்க வாழ்க்கையின் அந்த பிளான்ல இதெல்லாம் இருக்கும். அந்த தெற்று குற்றம் இப்படிலாம் இருக்கு, இது கரெக்ட் பண்ண சரியாயிடும் அப்படின்னு. ஒரு உதாரணம், ஒரு ஸ்பீக்கர்ல சவுண்ட் வரல வச்சுங்களேன், உதாரணம். அதுக்காக ஸ்பீக்கர் தான் போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பல காரணம். அந்த கேபிளில் பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை இதுக்கு சவுண்டை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குற ஆம்பிளிஃபயரில் பிரச்சனை வந்திருக்கலாம். அந்த ஆம்பிளிஃபயர்லேயே எந்த ஸ்டேஜ், அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ப்ரீ ஆம்பிளிஃபயர் ஸ்டேஜ் இருக்கு, பவர் ஆம்பிளிஃபயர் ஸ்டேஜ் இருக்கு, இப்படி பல ஸ்டேஜஸ். அதில் எதில் என்ன சின்ன ப்ராப்ளம், எதில் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதா கடினம். இப்போலாம் ஒரு எக்யூப்மெண்ட் ரிப்பேர்னா மொத்த மதர் போர்டே மாற்றிடுவாங்க. அந்த காலம் அப்படி கிடையாது. அதில் உள்ள அந்த எந்த பார்ட் ப்ராப்ளம்னு கண்டுபிடி, அதுக்கு தான் நீ டெக்னீஷியன். கம்பெனியே சொல்ல, நீ அதுக்கு தான் டெக்னீஷியன். மொத்தம் மாற்றுறதுக்கு நீ எதுக்கு? இப்போ அப்படி இல்லை, எல்லாம் தூக்கி மாற்று. அப்போ ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் ஆகாது. எது பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க வேலையே இல்லை, மொத்தத்தையும் மாற்றிடணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கலை, வாய்க்கலை, ஜெயிக்கலை, தங்கலை, கிடைக்கலை, இப்படி அநேகம். அதுக்கு காரணம் எல்லாம் பிசாசு, எல்லாம் அடுத்தவங்க, எல்லாம் அப்படி இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்கிறோம், ஹல்லேலூயா, ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் ஆகும், நாள் ஆகும். அதனாலவே நம்ம அதுக்காக நமக்கு அதெல்லாம் பெருசாவே படாது. தேவனுக்கு எதிராகவே வாழ்ந்து ஏதாவது பிரச்சனை மாட்டியிருப்பாங்க, அல்லது ஆளே அவுட் ஆயிருக்குன்னு வைங்களேன். அவங்க நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, அவருக்கு ஓட்ட முடிஞ்சது, அதான் ஆண்டவர் எடுத்துட்டார். பரிதாபமாக இருக்கும். அங்கே ப்ராப்ளமே என்னது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா செயல்பட்டதா இருக்கும். ஸோ பேய் வந்த போது பாதுகாக்கிறதுக்கு ராஜ்யம் அந்த ஆளுக்கு உதவி செய்ய முடியல. இப்படி அநேக பிரச்சனைகள் இன்விசிபிளா நடந்துட்டே இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாமல். ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரே
என்னுடைய வாழ்க்கையில நான் எது என்னது, எது எப்படி, நான் எதை செய்யணும், எப்படி நான் வளரணும் வாழ்க்கையில என்கிற ஒரு கேள்வி நம்மிடத்தில் எப்போதுமே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய காரணங்கள். இப்போ சாதாரணமா ஒன்றியவான் எப்படி சொல்லுகிறார், நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அப்போ இந்த வார்த்தையில அப்போ பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் இல்லை என்போமானால் இந்த ரெண்டுக்கு இடையில தேடி கண்டுபிடிச்சு அறிக்கையிட்டால், ஹல்லேலூயா, நம்ம வாழ்க்கையில இருக்கிறத உணர்ந்து உய்த்து ஆராய்ந்து, இப்படியே சொல்லப்பட்டிருக்கும் வசனத்துல, உய்த்து உங்கள் வழிகளை உய்த்து ஆராய்ந்து, ஹல்லேலூயா, அதை நாம் எடுத்து சொல்லி, இந்த விஷயம் இந்த காரியம் என் வாழ்க்கையில நான் இப்படி பேசிட்டேன், நான் இப்படி சிந்திச்சிட்டேன், நான் இந்த மாதிரி நினைச்சிட்டே இருந்தேன் என்கிறதை நாம் சொல்லி தேவனிடத்திலே கேட்கணும்னு இந்த வார்த்தை சொல்லுகிறது. இது பாவிகளுக்கு சொல்லல, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம், இந்த நிருபம் யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், பாவத்தை அதுக்கு இன்னொரு பட்ட பேர் அநியாயம், நியாயத்துக்கு மாறானது. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்துக்கு மாறானது, தேவனுடைய பார்வையில் நேர்மையானதற்கு மாறானது. எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீக்கி சொல்லுவோம், நீக்கி என்னது, இனி அது செயல்படாது, அதை புடுங்கி நீக்கி எடுத்து மாற்றி. ஹல்லேலூயா. வாழ்க்கையில மதியினங்கள் நம்முடைய உள்ளத்திலேயே காணப்படுகிற காரியம், ஃபூலிஷ்னஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மதிகேடு உள்ளே இருந்து வரும், மனசுல இருந்து வரும். ஹல்லேலூயா. இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய சரீர வாழ்வுக்கு அநேக தோல்விகளை கொண்டு வந்துவிடும். தேவனுடைய உதவி வர முடியாமல் போயிடும். அதை மொத்தம் விளக்கி சொல்லிட்டு இருக்கிறது கொஞ்சம் கடினம். சூழ்நிலைகள் வரும்போது நாம் நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்தது. ஆண்டவர் ஒரு பொதுப்படையான சத்துருவின் பிடியிலிருந்து விடுவித்து பலவிதமான சத்துரு இருக்கிற இடத்துல கொண்டு போனார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8 தான் வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அதுல இருந்து விடுதலை. ஓகே, தெரிஞ்ச வசனங்கள் தான். அதாவது எகிப்தியரின் கைக்கு தப்பிச்சாச்சு, ரட்சிக்கப்பட்டுட்டோம், விடுவிக்கப்பட்டுட்டோம். அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில், அங்க கானானிய எபூசியன் பேசியன் இப்படி 7 விதமான ஜனம் அங்க இருக்கிறார். இப்போ எகிப்தியர் என்பது ஒரு கூட்டம், இங்க 7 கூட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வந்தார்? ஒரு அடிமைத்தனம், பாவம், சாபம், தீமை, வியாதி, வறுமை, பிசாசின் கட்டுகள், அவர்கள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தாரு. பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான நலமான ஒரு அட்மாஸ்பியர்ல நம்மளை கொண்டு வைத்தார். எதுல கொண்டு வைத்தாரா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும்
பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில், நல்ல தேசம், அது ஒரு விசாலமான தேசம். ஹல்லேலூயா. நல்ல வாழ்க்கை, அது விருத்தியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லாயிருக்க வைத்தார், நிறைவாயிருக்க வைத்தார். அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் இறங்கினாரா? உன் லைஃப்ல ஈடுபட்டார், வந்து இன்வால்வ் ஆயிட்டார், நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தர. இந்த வார்த்தை உன் மைண்டுக்கு வந்ததா, உன் புத்தியில ஏறுதா? ஆண்டவர் நீர் இறங்கினர்ல, என்னை நல்லா இருக்க வைக்க தானே இறங்கினீர். அப்படி உனக்கு பேச வருதா, இல்ல முறுமுறுக்க வருதா? இதை வச்சுதான் உங்களுடைய தெய்வ பக்தி நிர்ணயிக்கப்படும். ஆண்டவர் நல்லா வைக்க தானே வந்தீரு. அப்ப எனக்கு என்ன குழப்பம் பட்டுச்சு? ஹல்லேலூயா. நான் களத்தில் இறங்கிட்டேன். என்னது ஆண்டவர் சொல்றார்? என்னது? நான் உனக்காக களத்தில் இறங்கிட்டேன். உன்னை நான் நல்லா வைக்க தான் போறேன். உன்னை நான் நல்லா வைக்க போறேன். What's that, man? I have come to deliver them I have come to deliver them. from the Egyptians Right. and to take them out of Egypt And take them out of Egypt into a good land into a good land and a large land, and a large land. a land flowing with milk and honey. Oh, அங்கே ஓடிக்கொண்டிருக்கிற பாலும் உண்டு தேனும் உண்டு. அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். Then that's all. The land where the Canaanites, Hittites, போதும். அவர் சொல்றார், நான் உன்னை அங்க இருந்து வெளியே எடுத்து இன்னொன்னுக்கு உள்ள வச்சேன். ஹல்லேலூயா. அவுட் இன் ரெண்டும் சொல்றாருங்க. இங்க பாருங்க, சிலதை விட்டு இன்னைக்கு அவுட்டு, சிலர் நன்மைக்குள்ளே உள்ளே இன். இதை நிதானிச்சு பாருங்க. நீங்க நிதானிச்சு பாருங்க, எதுக்குள்ள இப்ப இருக்கிறீங்க, எதுக்குள்ள. ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு. அத திருப்பி சொல்லுங்க பிரதர். I have come to deliver them from the Egyptians, to take them out of Egypt, To take them out of Egypt into a good land into a good land. and a large Out from evil land into a good land. Out from a evil life into a good life. God going to do the new thing. புதிய காரியத்தை செய்கிறார். புதிய காரியத்தை பழையவைகளை விட்டு வெளியே கொண்டு வந்து, பழையதை விட்டு வெளியே கொண்டு வந்து, தீமையை விட்டு வெளியே take out of you every demonic force. Jesus' name. Thank you Jesus. Hallelujah. தேவன் இறங்கினார். எதுக்கு? கழிஞ்ச நாள்ல ஒரு 16 வயசு, 16-18 வயசு பொண்ணு, ஒரு 2 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன், சின்னது, ஒரு பெரிய குழிக்குள்ள, அப்படின்னா ஒரு ஆள் சுருட்டி கட்டி அனுப்பலாம், அவ்வளோதான். அதுக்குள்ள அந்த குழந்தை விழுந்துச்சு. ஆழமான ஒரு துளாய் கிணறு மாதிரி, கொஞ்சம் விரிவானது. பார்த்துருப்பீங்க யாராவது? அதில் ஒரு பொண்ணை தலைகீழாக கட்டி அனுப்பி அந்த குழந்தைய தூக்குனாங்க. அதுக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறது. அந்த வாலிப பொண்ணு ரஷ்யான்னு நினைக்கிறேன், ரஷ்யாவுக்கு. அதுக்கு அந்த குழந்தைக்கு அப்பா அதுக்கு துணியலை. அப்பா குழந்தை வந்தோடனே கட்டி பிடிக்கிறாரு, முத்திக்கிறாரு, தூக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் சட்டம் வீதி, அது உள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வேற சொந்த பந்தம் யாருமே அதில் துணி தலைகீழாக உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகலை. ஆனால் ஒரு வாலிப பொண்ணு தலைகீழா தலை காலில் இருந்து கட்டி அவளை தலைகீழாக இறக்குறாங்க. இந்த குழாய் கிணறுக்குள்ள மோட்டர் இறக்குற மாதிரி. ரியலி ஒரு முறை இறக்கிட்டு ஃபெயில் ஆயிட்டு,
திருப்பி வெளியே எடுத்தாங்க, திருப்பி அனுப்புறாங்க, உள்ள தூக்கிட்டாங்க. உள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அது அவ்வளோ ஈஸியானது இல்லை என்றதான் சொல்ல வந்தேன் நான். ஹல்லேலூயா. இறங்கினது தலைகீழ இறங்கிருக்குன்னு சொல்ல வந்தேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இறங்கினேன். நான் உன் வாழ்க்கையில நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தியோ அங்கே நான் இறங்கினேன். ஹல்லேலூயா. உன்னை வெளியே கொண்டு வர, வாழ்க்கையில நீ இன்னைக்கு வெளியே வரணும். நீ வெளியே வரணும். எந்த காரியத்துக்குள்ளே நீ தள்ளப்பட்டாயோ, எந்த மனநிலைக்குள் தள்ளப்பட்டாயோ, மன உளைச்சலுக்குள் தள்ளப்பட்டாயோ, அங்கிருந்து வெளியே. ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் தள்ளப்பட்டியோ அங்கிருந்து வெளியே. எது சிச்சுவேஷன், பலவீனம், கடன் பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தால் ஆண்டவர் சொல்ற, நான் இறங்கினேன், நான் இறங்கினேன். ஜீசஸ் இயேசு சொல்லுகிறார், நான் இறங்கினேன் உன்னை வெளியே கொண்டு வரும்படி. ஹல்லேலூயா. எந்த காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்ன்றது இப்ப முக்கியம். இப்ப வெளியே வந்தே ஆகணும். இதன பிரச்சனை கேட்டு போறதுக்குள்ளதுல வெளியே வர வைக்கிறது. எதுல? சிலர் சில பழக்க வழக்கங்களுக்கு உள்ளே சிக்கிக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. சிலர் விடுவிக்கப்பட முடியாத மனுஷருடைய கட்டுக்கோப்புக்குள் சிக்கிக் கொள்ளுவார்கள். சிலர் பலவிதமான மன அழுத்தங்களால் மன நோவுக்குள் தள்ளப்பட்டு விடுவார்கள். ஹல்லேலூயா. எந்த காரியம் பொருளாதாரமாய், பிசிக்கலி, மனரீதியாய், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்ப வாழ்வு எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் எங்க தள்ளப்பட்டீர்களோ அங்கிருந்து கர்த்தர் இன்றைக்கு வெளியே கொண்டு வருவார். உன்னை வெளியே கொண்டு வருகிற தேவன். வெளியே வா, இயேசுவின் நாமத்தில். அந்நிய ஆவிகளாலே கட்டப்பட்ட வாழ்வை விட்டு வெளியே வா, இயேசுவின் நாமத்தில் வெளியே. இப்போ வெளியே வரட்டும். பயத்தை விட்டு, பயம், பயத்தினால் கட்டப்பட்டிருக்கிற பொல்லாத பயத்தின் ஆவின் கட்ட இயேசுவின் நாமத்தில் அவிழ்த்து வெளியே வெளிப்படு. இயேசுவின் நாமத்தில் வெளிப்படு. சரீரங்களை கட்டி இருக்கிற பலவிதமான கட்டுகள், எந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்வை உட்படுத்தி இருக்கிறதோ அதை விட்டு வெளியே கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. தேவன் வெளியே கொண்டு வந்ததை அனுபவிக்கணும். இப்போ எதுலையாவது இருக்கிறீங்கன்னா அது இன்னைக்கு வெளியே வரணும். ஹல்லேலூயா. உங்க அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு வெளியே கொண்டு வருகிறார். இயேசு உன்னை வெளியே கொண்டு வருகிறார். இயேசு என்னை வெளியே எடுத்தார். சொல்லணும், இயேசு என்னை வெளியே எடுத்தார். பாவத்திலிருந்து வெளியே எடுத்தார். இயேசு என்னை சாபத்திலிருந்து வெளியே எடுத்தார். ஆமென். பாரம்பரியமான சாபத்திலிருந்து வெளியே எடுத்தார். Say Jesus. இயேசு என்னை பிசாசின் கட்டிலிருந்து வெளியே எடுத்தார். இயேசு என்னை வெளியே எடுத்தார். இயேசுவின் நாமத்தில் என் ஜனத்தை பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விடு. இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டு. தேவ ஜனங்கள் வெளியே வரட்டு. இயேசுவின் நாமத்தினாலே வாழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தில் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகத்தில் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகத்தில் வாழட்டும். சுகத்தில் வாழட்டும். சொல்லணும், சுகத்தில் வாழட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆரோக்கியத்தில் வாழட்டும். ஆசீர்வாதத்தில் வாழட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கிறவர், வாழ வைக்கிறவர்.
நல்ல வாழ்வு, நல்ல வாழ்வு, நல்ல வாழ்வு. தேவன் தந்த வாக்குத்தத்த வாழ்வு, தேவன் தந்த வாக்குத்தத்தத்தின் வாழ்வு, தேவன் தந்த விடுதலையின் வாழ்வு, இயேசு கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்வு. அல்லேலூயா. தேவன் வெளியே கொண்டு வந்து இன்னொரு நல்ல வாழ்க்கைக்குள் வைத்தார். நம்மை இப்ப வச்சிருக்கிறது, இப்ப வச்சு நல்ல வாழ்க்கைன்றார். நீங்க வெளியே வரலைன்னா நல்ல வாழ்க்கைன்னு அதை சொல்லாதீங்க. வெளியே வரணும். வெளியே வர்றது உங்களுடைய இது வந்து செல்ஃப் டெலிவரன்ஸ், விடுதலை. இயேசுவின் நாமத்துக்கு எல்லா வித ஆவிகளும் அடங்கி தான் ஆகணும். எந்த பில்லி சூனியங்களும் அடங்கி ஆகணும். எந்த சாபங்களும் அடங்கணும். இயேசுவின் நாமத்துக்கு அடங்கி ஆகணும். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்கள், உள்ள இருந்து வெளியே எடுத்தார் அடிமைத்தனம். இப்போ இன்னொன்னுக்கு உள்ள வைத்தார். அதைத்தான் நம்ம என்ன வாசித்தோம்? நல்ல வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமானது. நல்லது, நல்ல விசாலமான. ஆங்கிலத்தில் அது என்னது? Good land and large land. லார்ஜ் லேண்ட், ரொம்ப பெருசு, விருத்தியானது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை வைத்த இரண்டாவது கொண்டு வைத்தது நல்லது, பெரியது. ஹல்லேலூயா. தேவன் வைத்தார், தேவன் இறங்கினார். இதை செய்ய இறங்கினால இதை செய்யறதுக்கு ஈடுபட்டான். வெளியே கொண்டு வரவும் அங்கே உள்ளே வைக்கவும். ஹல்லேலூயா. அப்ப நல்ல வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறான்றவங்க கைகளை வைத்து சொல்லலாம். சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலே நான் நல்லா தான் இருக்கிறேன்ற கையை வைத்து சொல்லுங்க. உண்மையா சொல்லு. நான் சும்மா ஆண்டவருக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணாதீங்க. என்ன நல்ல தேசத்துல நல்ல வாழ்க்கை, நல்ல சுகமா ஜெயமா இருக்கிற கை காமிங்க, கை காமிங்க. இல்லை கொஞ்சம் பேர் தான். தேங்க்யூ. நீங்கள் அது உண்மையான எனக்கு தெரியல. கையை தூக்குனவங்க எல்லாருக்கும் நீங்கள் நல்ல வாழ்க்கையில் தான் இருக்கிறீங்க. ஆண்டு தந்த விடுதலை வாழ்க்கையில் தான் நான் இருக்கிறேன். தந்த வாக்குத்தத்தமான வாழ்க்கையில் தான் இருக்கிறேன். தந்த பாதுகாப்பான வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்கிற உறுதியோடு இருக்கிறீங்க. அப்படி தானே? அப்படி தானே? ரைட். அதில் ஏதோ கொஞ்சம் பேர் தான். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை, அந்த உறுதி வரல. காரணம், வைக்கப்பட்ட இடத்துல உள்ள நல்லதை பார்க்க தெரியல, பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நல்லதில் தான் வச்சாரு, அங்கே நிறைய பிரச்சனை இருக்கு. ஹல்லேலூயா. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டது. அங்கே இருந்த போது ஒரே ஒரு சத்ரு, எகிப்சியன், எகிப்தியர். இங்கே எத்தனை? 7. ஹல்லேலூயா. எத்தனை? கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியர். ஹல்லேலூயா. இப்படி 7 வித ஜாதிகள். சாதாரணமானவங்க இல்ல. எமோரியனுக்கு முன்ன நிக்கவே முடியாது, ராட்சசன். ஹல்லேலூயா. மகா பலசாலிகள். எமோரிய ராஜாவுடைய கட்டளை பத்தி பைபிள் இடத்துல சொல்லி இருக்கும். இரும்பு கட்டளை, எவ்வளவு வீதி? 4 முழம் வீதி. 4 முழம் வீதியே. தம்பி அதை வாசிங்க. இரும்பினார் செய்த அவருடைய கட்டில் மனிதனுடைய கை முழத்தின்படியே, மனிதனுடைய கை முழத்தின்படி 9 முழ நீளமும் 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருந்தது. 4 முழ அகலம். அதுல தான் அவருக்கு 10 படுக்கிறது. நம்ம இப்ப ஆளுங்க சுண்டக்காவா இருந்தாலும் பெரிய கட்டில் வாங்கி போடும். அந்த மாதிரி இல்லை அது. அவன் படுக்கிறதுக்கு அது இப்போ இந்த இரும்பு கட்டில் அப்படின்னு சொல்லிடு. அந்த காலத்தில் 4 முழம். 1 முழம்னா 1.5 அடி. அப்போ எத்தனை அடி? 6 அடி இருக்குமா? 6 அடி வீதியே. 9 முழம் நீளம்னா அதையும் 1.5 அடி வச்சு பாருங்க எத்தனை அடி வரும்? 13.5 அடி நீளம். அப்போ அந்த ஆளுடைய ஹைட்டு வெயிட்டை பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ இவங்க பைபிளில் ஒரு ரெக்கார்டு வருது அப்படின்னாலே
அந்த வேத மனிதர்கள் கண்டிராத சம்பவம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவ்வளவு வலிமை வாய்ந்தவர்கள் தான் எமோரியர். நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஏழை ஜாதி சின்னதா இருந்தாங்க, அது அப்படி. நான் தான் அதை மிகைப்படுத்துறேன். ரியலி அப்படி இல்லை. இவங்க பலத்தில் மிஞ்சினவங்க. வேவு பார்க்க போனவங்க சொன்னாங்க, அது தேசத்தின் குடிகளை பட்சிக்கிற தேசம். அது அங்கே உள்ள மக்களை நாங்கள் பார்த்தோம், நெடியவங்க, ராட்சச பிறவி, ராட்சசர்கள், ரொம்ப ஹைட்டானவங்க அப்படின்னெல்லாம் சொல்லி ஒரே ஒப்பாரி வைக்கிறாங்க. பயந்துட்டு எப்படி அங்கே வாழ்றது, அங்கே போனாலே நம்மளை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை தேவன் கொண்டு எண்டராக்கிற இடம். ஹல்லேலூயா. தேவன் கொண்டு வைத்திருக்கிற வாழ்க்கை நலமானது, விசாலமானது. ஆனா அங்கே காணப்படுகிற அட்மாஸ்பியர், எதிர்வல்லமைகள் நம்மிலும் பலம் வாய்ந்தவைகள். ஹல்லேலூயா. வாழ்க்கை நல்லது, ஆனா அதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வாழ விடமாட்டேன்னு நிக்கிறவங்க. ஹல்லேலூயா. இதை நம்ம புரியதுக்கு சொல்றேன். தேவன் அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வைத்தார். நம்ம சொன்னோம், ஆபிராமை ஆபிரஹாமாய் மாற்றி அவனுடைய இருதயத்தை தேவன் உண்மை உள்ளது என்று கண்டு அவனுக்கு ஒரு நாட்டை கொடுத்தார். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு நல்ல இருதயம் அப்பா அப்படின்னு பார்த்து நல்லதை கொடுத்தாரா? வாசிங்க. கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை. அல்லேலூயா. நல்ல இருதயத்துக்கு இதையா கொடுக்கணும்? உண்மையா பின்பற்றி வந்தனே ஐயா, நான் ஒரு தப்பும் பண்ணல, யாருக்கும் ஒரு கெடுதல் பண்ண. சில சொல்லுவாங்க, நான் யாருக்கும் ஒரு கெடுதல் பண்ண, எனக்கு மட்டும் இப்படி, என் பிள்ளை மட்டும் இப்படி, என் வீட்டுக்காரர் மட்டும் இப்படி, எங்க வீட்டுக்கு மட்டும்தான் பிரச்சனை. நான் யாருக்கும் ஒரு ப்ராப்ளம் பண்ணல, யாருக்கும் அநியாயம் பண்ணல, யாரையும் கெடுக்கல, வஞ்சிக்கல, அயோக்கியத்தனம் பண்ணல, அசுத்தமான எலி செயல்கள் பண்ணல. அப்படி இருந்தாலும் எனக்கு வந்திருக்கிற ப்ராப்ளத்தை பாருங்க சொல்லுவாங்க. ரியலி நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நல்ல குடும்பம், பையன் அல்லது குழந்தை, இவங்களை என்னைக்குமே கண்ணீர் வெடிக்க வைக்கிறதா இருக்கும். ஏன்னா நல்லவங்க இவங்க. ஆண்டவர் இவனுடைய இருதயத்தை, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு, faithful man of God. ஹல்லேலூயா. தேவன் எப்படி பார்க்கிறாரு? நல்லவன். அவனுக்கு கிடைச்சிருக்கிற சிச்சுவேஷன் யோசித்து பாருங்க. கைகளை தலையில சொல்லுவான். உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலை, உன்னை சுற்றி இருக்கிற கிர்காசியரை குறித்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க வெளியே இருந்தீங்க, இப்ப தேவனுக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் கொடியவர்கள், நெடியவர்கள், வலியவர்கள், பலவான்கள், கொலைகாரங்க, துரோகிகள், உன்னை தொல்லை கொடுக்கிறவங்க, உன்னை வழி நடக்க விடாதவங்க, உன்னை வாழ விட மாட்டேன்றவங்க. ஹல்லேலூயா. நான் உன் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், உன் வாழ்க்கையை பத்தி பேசுறேன். அதுல உள்ள தீவினைகளை கர்த்தர் எனக்கு மாற்றணும், இப்ப மாற்றி ஆகணும். ஹல்லேலூயா. ஓ, நான் நல்லவன். ஆபிரகாம் சொல்வார், உமக்கு நான் உண்மையா நடந்தேன். இங்கே ஒரு ராஜா அழுறான். அவனை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, சீக்கிரம் சரிப்படுத்து. நீ என்ன பண்ண போற? நீ உன் பிதாக்களோடு சேர போற. வாசிங்க தம்பி. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். தீர்க்கதரிசி சொல்லுகிறான். தீர்க்கன் எசேக்கியா ராஜாவிடத்துல சொல்லுகிறான். ஏன்னா அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு, அவனுக்கு ஒரு வியாதி வந்தது, அது மரணத்தை நோக்கி போயிற்று. ஹல்லேலூயா. அது கேன்சர் வியாதி. ஹல்லேலூயா. அது ஒரு கொடிய வாதை. அவனுக்கு ஒரு வாதம் வந்தது, பயப்படுற மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனா அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பிழைக்க மாட்டேயா? நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீர் பிழைக்க மாட்டீர், நீ பிழைக்க மாட்டே, மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீர்னு அவன் சொல்றான். கர்த்தர் சொல்லி விட்டது.
அதனால இவன் மதிப்பா நீர். ஆண்டவர் நீர்னெல்லாம் கூப்பிட மாட்டார், நீ அவ்வளோ சொல்லுவோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒரு விஷன் பார்த்துருப்பார், தரிசனத்தில் கற்று சொல்லியிருப்பார், அந்த போய் சொல்லு, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து சொல்ல, நீர் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரித்து போவீர்னு கர்த்தர் சொல்றார். எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. உனக்கு மரணம் இப்பொழுது சம்பவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்றான்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா இது ரொம்ப துக்கமா இருக்கு. என் ஆண்டவர் இப்படி மரணத்தை சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே இப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, அது வரைக்கும் ஏசாயா என்கிற தீர்க்கனை நோக்கி அவனுடைய முகம் இருந்தது. அங்கிருந்து வந்த வார்த்தை எல்லாமே இவனுக்கு எதிராக இருந்தது. ஹல்லேலூயா. அங்கிருந்து வந்த வார்த்தை எல்லாம் எதிராக இருந்தது. இவன் பார்த்தான், இனி இந்த மூஞ்ச பார்த்தா எனக்கு நல்ல வார்த்தை வராது, சோ கர்த்தரை நோக்கி பார்க்கலான்னு அவன் பக்கம் அப்படியே அபவுட் திரும்பிட்டான். கர்த்தரிடத்தில் திரளான ரட்சிப்பு உண்டு, திரளான மன்னிப்பு உண்டு, திரளான இரக்கங்கள் உண்டு. கர்த்தரிடத்தில் திரளான மீட்புண்டு. எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றி அமைப்பான். ஹல்லேலூயா. அவன் சுவர்புறமாய் திரும்பி, நமக்கு தெரிந்த கதை, ஆனா இது உண்மையான சம்பவம். சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. இது ஒப்பாரி வைக்கிறது. ஆண்டவரே, ஓ லார்ட். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அப்படி தானே இருக்கு பிரதர்? ஐயோ ஆண்டவரே, அவனுக்கு ஒரே எல்லாம் முடிஞ்சு. ஹல்லேலூயா. சொல்றான், ஐயோ இயேசுவே, தெய்வமே, இப்படி போய் என்ன நீர் கைவிட்டு பாதி வழியில விட்டுறீ ஐயா. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்துக் என்று விண்ணப்பம். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்துக் கொள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஓப்பனா பேசிட்டான். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி நடந்திருக்கிறேன், மன உண்மையா நடந்திருக்கிறேன். இதுக்கு மேல உமக்கு தான் தெரியும். என் நிலைமை, என் காரியம் உங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். எதாகிலும் ஒரே அழுதான். மிகவும் அழுதான். ரொம்ப அழுது கெஞ்சிக்கிட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படியாவது புழைக்க வச்சிருங்க அப்பா, கொஞ்ச நாள் கூட நான் வாழட்டும். ஹல்லேலூயா. அவனுடைய வியாதி அவனை கொல்றதா இருந்தது, அவனை அழிக்க வந்த வாதை. சரி அப்பா, நீ செத்து விடுவா அப்படின்ட்டார். இவன் சொல்ற, ஆண்டவரே, நான் மன உண்மையா நடந்தேனே, எனக்கு இதா பங்கு. ஹல்லேலூயா. நான் உண்மையா வாழ்ந்தனே, நேர்மையா இருந்தனே, நான் இந்த வியாதியில சாகணும், நான் இந்த பிரச்சனையோட எனக்கு வாழ்க்கை முடியணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவன் சொல்லி வெளியேறுவதற்கு முன்பு, பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே, பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி அவர் சொன்னது. கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வந்தது. ஏற்கனவே வந்ததும் கர்த்தருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வந்தது. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். ஆண்டவர் யாரை நினைக்கிறார்? அவன் பேசிடுமா, ஆண்டவரே நினைச்சுக்கோ, தாவீதை நினையும், ஆபிரகாம் நினையும், நான் என்ன நினையும். அவ ஆண்டு சொல்றாரு, தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். விண்ணப்பம் தேவனுடைய திட்டத்தை மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. அதாவது எனக்கு அது எப்படின்னு புரியல. அதுக்கு முன்னாடி அவன் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டான் போல இருக்கு. நினைச்சிருப்பான் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது தீரும். எப்படி சில நினைப்பாங்கல்ல, எது இதெல்லாம் ஒன்றும் செய்யாது தீர்ந்துடும். அதுக்கெல்லாம் பதில் இல்லைங்க. நீ கர்த்தரை நோக்கி என்ன ஜெபிக்கிற ஒரு காரியத்தை குறித்து, அதுக்கு தான் பதில்.
பாஸ்டர் ஜோம் பண்ணார், அதெல்லாம் போதும். பிரசங்கம் கேட்டாச்சு, அதெல்லாம் போதும். கூட்டத்துக்கு வந்தேன் போயிட்டேன், அதெல்லாம் போதும். அதெல்லாம் போதாது, போதாது. நீ என்ன ஜெபிக்கிற கர்த்தருக்குள்ள எதை கேட்குறீங்க? கேட்கறத சரியா கேட்கணும். ஹல்லேலூயா. ராஜா அவன் நாட்டை ஆளுகிற ராஜா அவன் வெக்கப்படாம ஆண்டவரிடத்தில் பேசினான். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை நான் பார்த்தேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அப்ப அதுக்கு முன்னாடியே நீ பிழைக்க மாட்டேன்னாரு. நீ வியாதி நீங்க பிழைக்க மாட்டப்பா, செத்து போயிடுவேன்னாரு. இப்ப சொல்ல இல்ல நான் வியாதியை கொண்டாக்கிறேன். அவருக்கு முடியாமல முடியும், அவரை யூட்டிலைஸ் பண்ணல இவன். ஹல்லேலூயா. இவன் இப்படி அழுது கெஞ்சி கேட்கல. சிலர் அழுவாங்க, பிரச்சனைக்காக அழுவாங்க. அழுறதெல்லாம் வருத்தப்படுறது, ஃபீல் பண்றது, பிள்ளைகளுக்காக, தன்னுடைய காரியத்துக்காக, வீட்டுக்காக, தன்னுடைய நிலைமைக்காக ரொம்ப ஒப்பாரி வைப்பாங்க. ஐயோ அழுவாங்க. அதுக்கெல்லாம் பதில் இல்லை. எது அழுறதுக்கெல்லாம் என்ன இல்லை, பதில் இல்லை. அழுது நீ என்ன சொன்ன அதுக்கு தான் பதில். அழறது நல்லது, ரொம்ப சந்தோஷம். அழுதுட்டு சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிடு. ஒப்பாரி மட்டும் வச்சுட்டு போவாத, கர்த்தருடைய பரிகாரம் வராது. கர்த்தரிடத்துல சொல்லணும். அண்ணாள் அழுதாள், அழுதுட்டு போயிட்டாள். அவ என்ன பண்ணா? கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தந்தால் நான் அதை உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். எவ்வளவு கருத்தான ஜெபம் பாருங்க. அழுது எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளை சொன்னதை பாத்தீங்களா? ஒரு ஏதாவது ஒரு குழந்தை தந்தா அப்படி இல்லை, எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளை தந்தால், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். ஆண் பிள்ளை அவ சொல்றது பாத்தீங்களா? கருத்து கரெக்டா இருக்கு மேட்ரு. இல்ல அதுக்காக ஆணு தான் கேட்கணும், பெண்ணு கேட்க கூடாது. அப்படி இல்லை, பெண்ணு வேண்டாம், பெண்ணை கேளு. அவங்க சொன்னாங்களா சாட்சி, எனக்கு ஆண்டவர் ரெண்டாவது ஒரு பெண் கிருபையை தந்தாருன்னாரு. அழுதுட்டாங்க பத்திங்களா? பாருங்க, இவ அழுதா ஆனா கரெக்டா கேட்கிறவ. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தந்தால் அவன் உயிரோடு இருக்கு நாளெல்லாம், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் மாணவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், கர்த்தருக்கு நான் கொடுப்பேன். ஆமா, எவ்வளவு ஒரு ஊக்கமான ஜெபம். ஹல்லேலூயா. அழுறது நல்லது, ஃபீல் பண்ணுங்க, உணருங்க, ரொம்ப சங்கடப்படுங்க, எல்லாம் பண்ணிட்டு கர்த்தர்கிட்ட அதை தெளிவா பேசுங்க. அதுக்கு பதில் உண்டு. அதுக்கு என்ன உண்டு? நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன கருத்தை சொல்றீங்க, என்ன சங்கடத்தை சொல்றீங்க, என்ன காரியத்தை தேவனிடத்துல சொல்றீங்க, அதுக்கு பதில் உண்டு. உடனடியா அங்கே அவன் அழுதான், ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். நான் உமக்கு முன்பாக நன்மையும் சுமையுமாய் உண்மையான இருதயத்தோடு செயல்பட்டேன், வாழ்ந்தேன். எனக்கா இப்படி ஒரு சூழ்நிலை? தேவனே, நீர் எனக்கு சுகத்தை தர வேண்டும், நீர் எனக்கு சுகத்தை தர வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். உன் வாய் சொல்லட்டு, ஒப்பாரி வைக்கட்டு, ஒப்பாரியோட சொல்லு, ஆண்டவரே, தேவனே, நீர் எனக்கு இறங்கி என் வீட்டில் சிறையிருப்பை மாற்றும். சொல்லு, என் கட்டை மாற்றும், என் பிள்ளையின் பலவீனத்தை மாற்றும், என் வீட்டின் தரித்திரத்தை மாற்றும், வேலையில் உண்டான தடைகளை மாற்றும். இப்பவே இப்பவே இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் தேவனுடைய விடுதலை வரட்டும், பரிகாரம் வரட்டும், பரிகாரம் வரட்டும், பரிகாரம் வரட்டும். இப்போ 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 உன்னுடைய வேலையை பயன்படுத்து. வேற யாரும் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது. இப்போ அற்புதம் தேவன் செய்வது அற்புதம். இப்போ ஆண்டவரே, என் பிள்ளையின் கட்டை மாற்றும். சொல்லு சொல்லு. மனுஷன் உனக்கு செய்ய போறதில்லை, கர்த்தர்
கர்த்தருடைய வல்லமை அதை செய்யும். கர்த்தருடைய கரம் அதை செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், இதோ நான் உன்னை விடுவிப்பேன், இதோ நான் உன் கட்டை மாற்றுவேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாயாக, விடுதலை அடைவாயாக, விடுதலை அடைவாயாக. இயேசுவின் நாமத்தில் அந்நியாவின் கட்டுகள் விலகட்டே. நன்றி 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 நன்றி. இப்ப சரீரங்களில் உள்ளே இருக்கிற கட்டுகளை மாற்றுகிறான், கட்டுகளை மாற்றுகிறான், கட்டுகளை மாற்றி சிந்தை கட்டி, மூளையை கட்டு, மூளை கட்டு, மூளை நரம்பு மண்டலங்களை கட்டு, அவயவங்களை கட்டி இருக்கிற பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உடைந்து போ. கர்த்தர் கட்டை அவிழ்க்கிறார். நன்றி. உன் தலையை கழுத்தோடு கட்டி இருக்கிற மந்திரவாத கட்டை அவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தில் உடைந்து போ. நன்றி. மனுஷனால் உண்டான கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், எதிரான ஜப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போ. நன்றி. ஆவியானவருக்கு நன்றி. எந்த காரியம் உன்னை அடிமையாயிருக்கிறது, நீ செய்ய விடாமல், நீ செயல்பட விடாமல், நீ மகிழ்ந்திருக்க விடாதபடி, மகிழ்ந்திருக்க விடாதபடி, உன் மகிழ்ச்சியை, உன் சமாதானத்தை கட்டியிருக்கிற சாத்தானுடைய கட்டுகள், எரிச்சல் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், எதிரியினுடைய கட்டுகள், பகைஞனுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போ. பகைஞனுடைய கட்டளை ஏற்று அழி 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 அழி. உன்னுடைய நன்மை விட்டு, வீட்டை விட்டு, சரங்களை விட்டு, வாகனத்தை விட்டு, தொழிலை விட்டு, கிரியைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் உடையட்டே. நன்றி. இன்னும் 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 வரட்டு, இன்னும் வரணும், இன்னும் வரணும். நீ வேண்டிக் கொண்டது உண்மையானால், நீ வேண்டிக் கொண்டது உண்மையானால், நீ வேண்டிக் கொண்டது உண்மையானால், நான் உன் சத்தத்தை கேட்டேன் என்பது உண்மை, கண்ணீரை கண்டேன் என்பது உண்மை, உண்மை உண்மை. உன் வியாதியை குணமாக்க என்பது உண்மை, உன் பிள்ளையை விடுவிப்பேன் என்பது உண்மை. இப்ப வரட்டு விடுதலை, இப்ப வரட்டு விடுதலை. கண்ணை கட்டி இருக்கிற கட்டுகள், உன் கண்ணு, மனிதனே, மனுஷனே, உன் மூளைய, உன் கண்ண, உன் செவிய, உன் தொண்டைய, உன் பேச்ச கட்டி இருக்கிற கட்டு இயேசுவின் நாமத்தில் பொல்லாதவர்கள் கட்டி உடையட்டே. வெளியேறு. அந்நிய ஆவிய வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் அந்நிய ஆவிய வெளியேறு. அந்நிய ஆவிய வெளியே போ, வெளியே போ. கர்ப்பத்தை கட்டி இருக்கிற ஆவி, கர்ப்பத்தை கட்டி இருக்கிற வலு சர்ப்பமே இயேசுவின் நாமத்தில் உடைந்து போ, உடைந்து போ. நீங்க புதிய நபராயிருந்தாலும் உங்க காரியத்தை நீ சொல்லணும். உன்னை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் பிள்ளையை விட்டு, எது உனக்கு பிரச்சனை, எது உன்னை கண்ணீர் வெடிக்க பண்ணுகிறது, உன்னை வெளியே கொண்டு வந்த தேவன், உன்னை நன்மையான வாழ்விலே வைத்த தேவன், உன்னை நெருக்குகிற சத்துருவின் பிடியிலிருந்து உன்னை ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர். உன்னை கண்ணீர் வெடிக்க வைக்கிற காரியம் எதுவாயிருந்தாலும்
இன்றைக்கு ஜெயம் இயேசுவின் நாமத்தில். ஜெயம் இயேசுவின் நாமத்தில். ஜெயம். சத்துரு கட்டி எழுப்பின அந்த ராஜவகோட்டை அழியுதே, அழியுதே. மனிதனுடைய வசமாய் மாட்டிக்கொண்ட பணம், மனிதன் வசமாய் கட்டப்பட்டிருக்கிற உன்னுடைய நன்மை, உன்னுடைய ஆசீர்வாத ஆஸ்தி இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானே ஜனத்தின் நன்மையை விடு, இயேசுவின் நாமத்தில் விடு, இயேசுவின் நாமத்தில் விடு. ஊக்கமா சொல்லு, நீ சொல்றது ஊக்கமா சொல்லணும். நான் சொன்னபடி ஊக்கமா உன் பிள்ளைய விட சொல்லு. உன் பிள்ளை கட்டி கொண்டிருக்கிற சத்துருடைய கட்ட விட சொல்லு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடு. இயேசுவின் நாமத்தில் என் ஜனத்தை விடு, என் ஜனத்தை விடு. பொல்லாத ஆவியே விட்டு போ. உன் கட்டை அவிழ்க்கிறேன். நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. சரீரங்களுக்குள் இருக்கிற வேதனைகள், சரீரங்களுக்குள் இருக்கிற வாதைகள், இரத்தத்தில் இருக்கிற வாதைகள், சரீர அவயவங்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள், வேதனைப்படுத்துகிற ஆவிகள், வியாதி உண்டு பண்ணுகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சரீர அவயவத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே வா, வெளியே வா, வெளியேறு. நன்றி. நம்மை ஊக்கமா சொல்ல, உனக்குள்ள இருக்கிற சாத்தா உன்னை வாழ விடாம பாதிக்கிற பொல்லாத ஆவி இந்த நாளில் வேறற்று போகட்டும், வேறற்று போகட்டும். ஊக்கமா வேறற்று போகட்டும், வேறற்று போனோம். உன் அதுக்கு உரிமை இல்ல, உரிமை இல்ல. உன் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் அளித்து விட்டார், பதில் அளித்து விட்டார். உனக்கு சுக வாழ்வு, உனக்கு நல்ல வாழ்வு, உனக்கு விசாலமான வாழ்வு, உனக்கு ஆசீர்வாத விசாலம். அவைகளுக்கு விரோதமான பொல்லாத ஆவிகளுடைய கட்டுகளும் கட்டுப்பாடுகளும் தடைகளும் எதிர்ப்புகளும் எதிரான கிரியைகளும் மந்திரவாத ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ, அழிந்து போ. நன்றி. உனக்குள்ளே சுக வாழ்வை தருகிறார், சுக வாழ்வை தருகிறார். நீ நல்லவன், நீ நல்ல மனிதன், நீ நல்ல மனுஷி. உனக்கு வந்த இக்கட்டு மகா கொடியது. உன் பிள்ளைகளுக்கு வந்த இக்கட்டு மகா வேதனையாளர். நீ ஒருவருக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ குழந்தை உள்ளம் கொண்டவன். ஆகிலும் உன்னை பட்சித்த அந்தகாரங்கள் இப்பொழுது மாறி போகுதே. மனிதனே மாறுதே, மாற சொல்லுவோம். வீட்டை விட்டு, பிள்ளைகளுடைய வாழ்வை விட்டு அழிந்து போ. மாறி போட்டே. நன்றி. பதிலளிக்க வருகிறார், பதிலளிக்க வருகிறார், பதிலளிக்க வருகிறார். நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. உன்னை விட்டு போட்டு போட்டு வாய் சொல்லட்டு. பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, இவ பிராணனை பட்சி பண்ணி நிற்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை வேரோட பிடுங்கி எடுக்கிறேன். அழிந்து போ, அழிந்து போ. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி
ஒவ்வொரு சரீரத்திலும், ஒவ்வொரு கட்டுகள் மேலும், ஒவ்வொரு வாழ்க்கையின் மேலும், ஒவ்வொரு அவயவங்கள் மேலும் உச்சம் தலைமுதல் பாதவரை இறங்கி பரிசுத்தாவின் ஆக்கியது இயேசுவின் நாமத்தில் இறங்கி. நன்றி. சுட்டரிக்கே கட்டுகள் எரியுது. மறுபடி உனக்கு விரோதமான கட்டுகள் மங்களமான கட்டை எரித்து இயேசுவின் நாமத்தில் கைது. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்குகிறவர். விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை. அதுதான் குமாரனுடைய ஊழியத்துக்கும் வேலைக்காரனுடைய ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசம். புரிந்து கொள்ளுங்கள். குமாரனுடைய ஊழியம் விடுதலை. ஹல்லேலூயா. கட்டோடையே உபதேசிக்கிறது இல்லை. உபதேசம் தேவைதான். என் கூடவே நீங்களும் சொல்லணும். பிகாஸ் உங்க மேட்ரு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்காகத்தான் இவ்வளோ டைம் தேவன் வாய்ப்பளிக்கிறார். விடுதலை நடக்கிறது உங்களுக்கே தெரியும், உங்களுக்குள்ளேயே தெரியும். நீங்கள் அதை நம்புங்க. பிசாசு உங்களை விட்டு கர்த்தருடைய ஆவியினால் வெட்டப்பட்டு போயிருக்கிறார். நீ விடுதலை பெற்றாய். நீ விடுதலை பெற்றாய். இயேசுவின் நாமத்தில் நீ விடுதலை பெற்றாய். உனக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில். உனக்குள்ளே விடுதலை, உனக்குள்ளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளங்கள் ஒவ்வொரு விதம். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, சரீர ரீதியாக, பண ரீதியாய், குடும்ப ரீதியாய், வாழ்க்கை துணை ரீதியாய், கர்ப்பத்தின் கனிகள் சம்பந்தமாய், உங்களுடைய வீட்டின் பிள்ளைகள், வேலை காரியங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய பிரச்சனைகள், ஏதோ ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு பேர் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஆனா கொண்டு வந்து வச்ச இடம் என்னது? கானானியர் எல்லாம் பெரிய பெரிய வல்லரசுகள் உள்ள இடம். எல்லாம் ஃபைட்டர்ஸ். சுற்றி இருக்கிற எல்லாமே ஃபைட்டர். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு விரோதமாக போர் செய்கிற ஆளாக தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்து பாருங்க. உங்கள் நன்மை, சமாதானம், சுகம், ஜெயம், மகிழ்ச்சியை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை. ஹல்லேலூயா. உண்மையிலே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க என்ன இது இப்படி ஒரு வாழ்க்கை. அப்படி தான் இங்கே இருக்கு. ஆனால் இங்கே என்ன மேட்ரு? ஆண்டவர் சொல்றாரு, உன்னிலும் பலத்த சத்துருக்களை நீ காணும்போது பயப்படாத. உன் தேவன் உன்னில் இருக்கிறவர் வல்லமையும் பயங்கரமானவர். உன்னில் இருக்கிறவர் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர் சொல்றார், காட் வந்து கம்ஃபர்டர். நான் கொண்டு வச்ச இடம் நல்லதுப்பா, ஆனால் நீ நல்லதை அடையணும்ல. இவ்வளவு பிரச்சனை அவங்கெல்லாம் தொல்லை கொடுப்பாருங்க. நல்லது எடுக்கணும்ல. இப்போ கோல்டு கிணறு, கோல்டு வெல் கிணறு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிக். அதை எடுக்கிறது அவ்வளோ ஈஸியா? அது எத்தனை பேர் செத்து மடிஞ்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள இறங்கி தோண்டி தோண்டி போய் அது மண் சரிவு இடிவு வந்து அங்கேயே செத்து போயிருக்கிறாங்க. அவ்வளோ உயிரை கொடுத்து தான் அதை எடுக்கிறாங்க, ஆழம் சுரங்கங்களுக்குள்ள போய். அப்போ அவ்வளவு விலையேற பெற்றது இருக்கிற இடம் ஆபத்தான இடத்துல. ஆபத்து நிறைஞ்ச இடத்துல தான் என்ன இருக்கு? காஸ்ட்லி. இப்போ நீ நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்க, நல்லா தான் இருக்கிற வச்சிருக்கிறார். ஆனால் அங்கே நிறைய என்ன இருக்கு? விபரீதங்கள், விபத்துக்கள், எதிர்ப்புகள், தடைகள். இதை நீங்க புரியணும். புரியலைன்னா ஃபீலிங் ஆயிருச்சு, இப்படி ஒரு வாழ்க்கை என்ன ஆண்டவர், இதோட பிறக்காம இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் சிலருக்கு தோணும். நான் பிறந்த நேரமே செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படிலாம் சிலருக்கு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கிறேன், நம்மகிட்டே சொல்லுவாங்க, பாஸ்டர் சாகிறதுக்காக ஜெபம். அப்படி ஒரு ஜெபம் இல்லைம்மா. ஹல்லேலூயா. பாருங்கள், அது போன்ற ஒரு மன கிளேசத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலைகள் இருக்கிறது.
ஆனா தந்தது நல்லது, தந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, தந்த வாழ்க்கை விசாலமான வாழ்க்கை. குறுகி இருக்கிறத விரும்பல. உன்னை விருத்தி, இன்னைக்கு நீ சொல்லணும், ஆண்டவர் எனக்கு விருத்தியில தந்தாரு, நான் குறுகியில இருக்கிறேன். நெருக்குகிற அநேக தேவைகள் தேவையாதானே இருக்கு, அது சந்திக்கப்படலையே. So something wrong there. அங்க சில ப்ராப்ளம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவன் இருக்கிறான சுத்தி, உனக்கு இருக்கிற ப்ராப்ளம், நான் தந்த நல்ல வாழ்க்கை அதை எடுக்க விடாம, நீ அனுபவிக்க விடாம உன் இருக்கிறானே, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். என்ன மாதிரியாது? என்னது? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எகிப்துல இருக்கும்போது அப்படி சொல்லல, எகிப்துல இருக்கும்போது அப்படி சொல்லவே இல்லை. தேவனாய் கர்த்தர் அங்க உள்ள ஒண்ணும் இல்லை, அவர் வெளியே தான் இருந்தார். அதனாலதான் அவங்க பெருமூச்சு விட்டாங்க. ஹல்லேலூயா. சோ பெருமூச்சு விட்டு அடிமைப்பட்டு, நம்ம வாசித்த 8ஆம் வாக்கியத்துக்கு முந்தின 7ஆம் வாக்கியத்தில் எழுதி இருக்கும், நான் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே உபத்திரவத்தை பார்த்தேன், ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன். பாரி வச்சாங்கய்யா, பாவயா கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன், வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு போதும், அப்படி அங்கிருந்து வெளியே கொண்டு வர, ஹல்லேலூயா, வெளியே கொண்டு வர. அப்ப அங்கே தேவன் தூர இருந்து பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, வெளியே இருந்து பார்த்திருக்கிறார். சோ அவனை வெளியே கொண்டு வந்ததான் ஆகணும். ஏன் வெளியே கொண்டு வந்துதான் தேவன் அவனுக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ள இருந்த எகிப்தின் வலிமை அவர்களை பெருமூச்சு விட வைத்தது. ஹல்லேலூயா. அந்நிய தேவர்களுடைய ஆதிக்கம் அவர்களை அழ வைத்தது, கண்ணீர் வடிக்க வைத்தது. ஆண்டவர் பார்த்தார், இனி எகிப்தியனும் அவன் தெய்வமும் இவனை ஆளக்கூடாது, நான் ஆளுவேன்னு வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதத்தான் கண் திறக்கப்பட்ட பிலேயாம் சொல்லும்போது, அவர்களை அவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார், அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், தேவன் வெளியே கொண்டு வந்தார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அங்க இருக்கிறதுக்கு ஜெயம் இல்ல, ஏதோ செத்துக்கிட்டே வாழ்க்கை ஓடிச்சு. வெளியே வந்த பிறகு உள்ள தேவன் வந்து விட்டார். பிரச்சனை குறையல, ஆனால் ஜெயம் எப்பொழுதும் உண்டு, ஜெயம் எப்பொழுதும் உண்டு. நன்றி இயேசுவே, நன்றி. எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு பதில் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லு சொல்லு எல்லாரும், எல்லாரும். எனக்கு பலம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நன்மை அளிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உனக்கு ஜெயம், உனக்கு ஜெயம். அல்லேலூயா. தேவன் உள்ள இருப்பது ஜெயம் தர. அல்லேலூயா. தேவன் கொண்டு வைத்தார் ஒரு நல்ல தேசத்துக்குள். அந்த தேசத்தில் பலர் இருந்தார்கள், எல்லாம் எதிரிகள். ஆனா தேவன் இவர்களுக்கு உள்ளே இருந்தார், இவர்களை தேசத்துக்கு உள்ளே வைத்தார், இவர்களுக்குள்ள தேவன் இருந்தார். அல்லேலூயா. நீ எந்த நன்மையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆசீர்வாதத்தில் இருக்கலாம், அது உன் இருதயத்துக்குள்ள வரக்கூடாது, அது உன் இருதயத்தில் வரக்கூடாது. எந்த பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், அது உன் இருதயத்துக்குள்ள வரக்கூடாது. எந்த காரியத்தின் நடுவிலும் நீ இருக்கலாம், ஆனால் அவைகள் உன் இருதயத்தை ஆளக்கூடாது. அல்லேலூயா. பலவீனப்பட்ட ஒரு மனுஷன் பார்த்தப்போ, அவர் பலவீனம் நீங்கணும்னு சொல்றதை விட எனக்கு பணம் எல்லாம் போச்சேன்னு தான் சொன்னார். ரியலி சாதாரணமான ஆள். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது என்னது? பணம் தேவை, எல்லாருக்கும் தேவை. ஆனா உள்ள இருந்தது யாரு? பண ஆசை. புரியுதா? அது உள்ள இருக்கக்கூடாது. சம்பாதி, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோ,
யூஸ் பண்ணு, தேவ சித்தப்படி பயன்படுத்து, எவ்வளவு வேணாலும் வச்சு. பட் ஒரு நயா பைசா கூட எங்க ஏறக்கூடாது, மனசுக்குள்ள ஏறிடக்கூடாது. எதுவுமே உள்ள வரக்கூடாது. உள்ள தேவன் இருந்தா கதவை திறந்து பார்க்கும்போது அங்க யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். உள்ள எந்த நபரும் இருக்கக்கூடாது. உன் இருதயத்துக்குள்ள எந்த நபருக்கும் இடம் இல்லை, எந்த காரியத்துக்கும் இடம் இல்லை, எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்லை, எந்த ஆசைகளுக்கும் இடம் இல்லை. உள்ளத்துல இடம் இல்லை. சொல்லு, உள்ளத்துல இடம் இல்லை. உள்ளத்துல இருக்கிற பொல்லாத ஆவியே, வஞ்சக ஆவியே, பின்மாற்ற ஆவியே, இச்சையின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உள்ளத்தை விட்டு வெளியேறு. தைந்து போ, தைந்து போ, உள்ளத்தை விட்டு வெளியேறட்டே. நன்றி 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 நன்றி. உள்ளத்தை விட்டு வெளியே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பிரச்சனை நடுவில் நீ இருந்தாலும் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நீ அதை பார்த்தெல்லாம் பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் விழுங்காது, பயப்படாத. அதெல்லாம் இருப்பாங்க உலகத்தில், நல்லவன் கெட்டவன் எல்லாருமே இருப்பான். நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், நியாயம் செய்கிறவன் நியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் என்ன உண்டு? எல்லாருக்கும் தேசிய கொடி உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் வாழுவான் உலகத்தில். அந்தந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் வாழுவாங்க. அல்லேலூயா. அவன் இருக்கணும். பொல்லாங்கனை மொத்தமாக ஊரை விட்டு மாற்றிட்டா, எல்லாம் நல்ல வாங்கிட்டா பரலோகம் ஆயிரும். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இங்கே அதெல்லாம் நம்ம இருப்பாங்க. என்ன ஆண்டவர் இப்படி எல்லாம் அவனுங்களெல்லாம் வாழ வச்சு விட்டு நம்மளை அவனுக்கு இருக்க விட மாட்டேன்றாங்க. ஆண்டவர், இவனு எப்போ நீர் ஒழிப்பீர், எப்போ நீர் இவர்களை அழிப்பீர், இப்படி கேட்குற எண்ணம் தான் அதிகமாக வரும். அல்லேலூயா. எப்போ ஆண்டவரை இந்த மந்திரவாதி ஒழிவான் அப்படிலாம் தோணும். எப்போ இந்த தொல்லை கொடுக்குறவன் ஒழிவான் அப்படிலாம் இருக்கும். ஆண்டவனா சொல்கிறாரு, அதை பற்றிலாம் யோசிக்காத, அதெல்லாம் அந்தந்த காலத்தில் அழிஞ்சிக்கும், நீ பயப்படாத, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் வெளியே கொண்டு வந்தவர் இப்ப உங்களுக்குள்ள வந்துட்டாரு. வெளியே கொண்டு வந்தவர், வெளியே கொண்டு வந்தவர், சொல்லுவான், வெளியே கொண்டு வந்தவர், உன்னை வெளியே கொண்டு வந்தவர். அவரை வெளியே நிறுத்தாதம்மா, உள்ளத்துக்கு உள்ளவை, உள்ளத்துக்கு உள்ளவை. அவரை வெளியே நிறுத்தாத, உள்ள வாரும். உள்ள இருக்கிற கவலை போ சொல்லு. ஆண்டவரை கவலை மாற்றும், அழுக்கை மாற்றும், குழப்பத்தை மாற்றும், பகையை மாற்றும், மன்னிக்காத மனப்பான்மை மாற்றும். ஆண்டவரை அந்த பிரச்சனை பத்தியே எப்போதும் என் மண்டைக்குள்ள இருந்துட்டே இருக்கு, என் உள்ளத்துல நினைப்புல எல்லாம் இருந்துட்டே இருக்கு. அதை மாற்று 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 மாற்றும் மாற்று 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 மாற்றும். நம்மில் ஒரு குறை இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவளா இருப்போம். சத்தியமாகிய கிறிஸ்து உள்ளே வருவதில்லை. நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டால் அவைகளை மாற்ற வல்லவர், மாற்ற வல்லவர். உள்ளே இருக்கிற எல்லா கேடுகள் வெளியேறட்டும். என் உள்ளத்திலே நீர் வாரும், என் உள்ளத்திலே நீர் வாரும், என் உள்ளத்திலே நீர் வாரும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு உள்ளே. நன்றி. உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். சொல்லுங்க, அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். பயங்கரமானவர். உனக்குள்ள இருக்கிறவர், உனக்குள்ள இருக்கிறவர் எதையும் செய்ய வல்லமை உடையவர். உன்னை தப்புவிக்க வல்லமை உடையவர், உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர், உன்னை உயர்த்த வல்லமை உடையவர், உனக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உடையவர். எதிரை குறித்து பயப்படாது, சத்துரை குறித்து பயப்படாது, உன்னை ஆதரிக்க வல்லவர். உன் சத்துருவை நொறுக்கி, சத்துருவை நொறுக்கி நொறுக்கி நொறுங்கி வல்லமையும்
பயங்கரமானவர். He's a terrible God. He's a terrible God. He's a terrible. He's a wonderful. பயங்கரமானவர். நன்றி. நீர் பயங்கரமானவர். You are terrible God. You are wonderful God. You are wonderful God. There's a wonderful presence. We praise you for the wonderful presence. உம்முடைய அற்புத வல்லமை. அற்புதமானவர். அவர் அற்புதமானவர். அவர் அற்புதமானவர். அவர் வல்லமை உள்ளவர். He's a powerful God. He's a powerful. He's a mighty God. He's almighty. Jesus almighty. Jesus almighty. Almighty Jesus. வல்லமை உள்ளவர். சொல்லு, வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தில் எதிரான வல்லமையே அழிந்து போ. எதிரான கட்டுகள் அழிந்து போ. நன்றி. எதிர் வல்லமை அழிக்கிற தேவ வல்லமை. அந்த வல்லமை பெருகணும், உனக்குள்ள அதை வாஞ்சிக்கணும். இப்ப இந்த வல்லமை எந்த பிரச்சனைகள் இருக்கிறோ, நீ பயப்படுகிற, நீ கவலைப்படுகிற, நீ துக்கப்படுகிற, நீ வேதனைப்படுகிற எந்த நபர், எந்த காரியம், எந்த கட்டு, எந்த பிரச்சனை, எந்த சரீர இழப்பு, சரீரத்தினுடைய செயல்பாடுகள், அவயவங்களுடைய செயல்பாடுகள், எங்கே குறைபாடுகள், அங்கே 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 mighty God, mighty power, mighty power, mighty power right now, right now, the mighty power of Jesus. இயேசுவின் வல்லமை, வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குது, 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 இறங்குது. நன்றி, நன்றி. இப்போ 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 பொல்லாதாவி, அந்நியாவி, சாபகட்டு, வியாதி வல்லமை இயேசுவின் நாமத்தில், mighty Jesus, mighty name Jesus, இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ, அழிந்து போ, அழிந்து போ, அழிந்து போ. நன்றி. அழிக்கிறார். mighty 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 Jesus. அற்புத வல்லமை, அற்புத வல்லமை, அற்புத வல்லமை. திகதபதுடபதனபு சோபதபரதலபதுடபலபதனபு திகபலபதலபதுடிதன்மதரபதினா. அற்புத வல்லமை. அவர் அழிப்பார், அழிப்பார், அழிப்பார். அற்புத வல்லமை, 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 வல்லமை. செயல்படாத அவயவங்கள், செயல்படாத அவயவங்கள் இயேசுவின் நாமத்தில், வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் செயல்படு, செயல்படு, செயல்படு. கட்டப்பட்ட நரம்புகள், கட்டப்பட்ட மூளை நரம்புகள், கட்டப்பட்ட பேச்சு நரம்புகள், கட்டப்பட்ட பார்வை நரம்புகள், கட்டப்பட்ட கேள்வி நரம்புகள் இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியின் கட்டு இயேசுவின் நாமத்தில் உடைந்து போ, உடைந்து போ இயேசுவின் நாமத்தில். நன்றி, நன்றி, நன்றி. உனக்கு வேண்டிய வல்லமை வருகிறது, உனக்கு வேண்டிய வல்லமை, உனக்கு வல்லமை வேணும், உனக்கு வல்லமை வேணும். பயங்கரமான வல்லமை, பயங்கரமான வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆவியானவர். உயிர்ப்பிக்கும் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி எலும்புகளுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே, எலும்பு ஜாயிண்டுகளுக்குள்ளே, எலும்பு நரம்பு, 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 நரம்புக்குள்ளே இறங்கி அந்நிய வல்லமை அழி, அழிதே. நன்றி, நன்றி, நன்றி. தேவனுடைய அற்புத வல்லமை வெளிப்படுகிறது, அற்புத வல்லமை வெளிப்படுகிறது, அற்புத வல்லமை. கர்த்தர் கிரியை செய்கிறார், தேவ வல்லமை கிரியை செய்கிறது. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நன்றி. கூடுமே, எல்லாம் கூடுமே. எல்லோரும் உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும்,
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, ஆமென். உம்மால எல்லாம் கூடும். இப்போ கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, அவன் மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, முருவாச்சம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, முருவாச்சம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாரும் சொல்லி கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும் ஆமென் பேய்கள் ஓடுதையா. சொல்லு, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், எல்லாரும் சொல்லு, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே உம்மால் எல்லாம் எஸ் எஸ் எஸ். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடக்கினீரே. ஆமென். சத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென். சத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென். சத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவர். எஸ் எஸ் எஸ். சத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சத்தானை ஒடுக்கினீரே. ஆமென் ஆமென். ஓ, சத்தானை ஒடுக்கினீரே. எஸ்ஸோ எவ்வளவும் சத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென். சத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, அவர் யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு அவர் பின்னோக்கி சென்றது. இப்போ 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 யோர்தான் உம்மை கண்டு அவர் பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது. இப்போ இப்போ இயேசுவின் நாமத்தில் பிரவாகிக்கிற வல்லமை, பிரவாகிக்கிற ஆவிகள், எதிரான வெள்ளம் போன்ற வல்லமைகள் பின்னோக்கி யோர்தான் உம்மை கண்டு அவர் பின்னோக்கி சென்றதையா. சத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சத்தானை ஒடுக்கினீரே, அவர் சர்வ வல்லவரே. சத்தானை ஒடுக்கினீரே. ஓ எஸ் எஸ் எஸ். திட்டமிட்டு வாழ்வ விட்டு சரியத்தை விட்டு ஒடுக்கினா
சத்துருக்கு இடமில்ல இடமில்ல ஓமல சத்தானை ஒடுக்கினீரே வல்லமே 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 எவர் மேலும் வல்லமை இறங்கி அந்நிய வல்லமை அணியுது தலை விட்டு அணியுது மூளை விட்டு அணியுது நரம்பு விட்டு அணியுது அந்நிய வல்லம் அணியுது சோதனை வல்லம் அணியுது வயிற்று விட்டு அணியுது குடலை விட்டு அணியுது காற்றை விட்டு அணியுது கற்ப பைய விட்டு சோதனை வல்லமை அணித்தா அணி 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 Thank you. Idakkarabani darabadane nittara udarabadana madanabadane ididana dana madana badudabadanabu ididina madarabadane. Hallelujah. ஆவியானவரே உமக்கு நன்றி. Thank you Jesus. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா
Hallelujah. 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 தேவமயோடு மேலும் இறங்கி தங்கட்டும். சர்வ வல்லமை உள்ளவர், வல்லமையும் பயங்கரமானவர் உனக்குள்ளே இருக்கிறார். வல்லமையும் பயங்கரமானவர் உனக்குள்ளே என்றென்றைக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். வல்லமையும் பயங்கரமான தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்படாதே, அவர்களை அவர் முறியடிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறவர். உம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறவர், ஆதரிக்கிற தேவன், கூட இருந்து நடத்துகிறவர். அவரோடு கரம் சொன்னபடி கர்த்தர் நாளிலே சத்துருடைய கிரிகளை மாற்றி பரிசுத்தத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரை சுகத்தோடு ஆசீர்வாதங்களோடு நீர் கொடுத்த நல்லதும் விசாலவுமான வாழ்வு, விருத்தி உள்ள வாழ்வு, நல்ல வாழ்வு ஆண்டவரே பெற்ற உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க கூடாதபடி இருக்கிற சத்துருக்களுடைய சேனைகள், தடைகள், கட்டுகள், எதிர்ப்புகள் அனைத்தும் கர்த்தருடைய ஆவியினால், பயங்கரமான தேவனால், வல்லமுள்ள தேவனால் முறிந்து விழட்டே, முறிந்து விழே. சத்துருடைய எதிரான வந்தனாலவை முறிந்து விழே. கர்த்தராகிய தேவன் உங்களை நிமிர்ந்து என்றும் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.